மேம் நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னன்னா, எக் கலெக்ஷன்னா என்ன, அது பெயின்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா, இல்லை நீங்கள் அது எப்படி அந்த ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிற பற்றி கேட்டுருக்காங்க. ஐவிஎஃப் அதாவது இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன், எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர், டெஸ்ட் டியூப் பேபி பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இதோட மெயின் ப்ரோட்டோகால் வந்து உங்களுக்கு ஒரு 10 to 12 days இன்ஜெக்ஷன்ஸ், ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து நம்ம ஓவரியிலேருந்து, சூழ்பையிலேருந்து கருமுட்டைகள் கலெக்ட் பண்ணுவோம். டெஃபினட்டாக அது வந்து அண்டர் அனஸ்தீஷியா தான் பண்ணுவோம். பெயின் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க நல்ல அனஸ்தீஷியா கொடுத்துட்டு தான் பண்ணுவோம். இந்த ப்ரொசீஜருக்கு முன்னாடி அவங்க 10 to 12 days இன்ஜெக்ஷன் போடணும். அடுத்தது எக் கலெக்ஷனுங்கிறது நம்ம கருவுற அந்த ஸ்டேஜுக்காக கருமுட்டைகளை கலெக்ட் பண்ணி உயிரணுக்களோட இணைக்கிற ப்ரொசீஜர் தான் வந்து ஐவிஎஃப்னு சொல்கிறோம். எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபருங்கிறது எம்ப்ரியோவை வந்து திருப்ப 5 நாட்கள் வளர்ந்த பிறகு உயிர் வந்த கருவை கர்ப்பப்பைக்குள்ளே செலுத்துறது. ஸோ எக் கலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மிக முக்கியமான ஒரு ஈவெண்ட்டுன்னு சொல்லலாம் ஐவிஎஃப்ல. இந்த ப்ராசஸ் வந்து யூஸ்வலாக நம்ம வந்து கவுன்சிலிங்கில் அதை பற்றி பேஷண்ட்க்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்துருவோம். கண்டிப்பாக பெயின்ஃபுல்லான ப்ரொசீஜர் கிடையாது, பயந்துக்க தேவையில்லை. Genesis IVF Advanced Fertility Clinic.